எதில் வேண்டும் விழிப்புணர்வு? இதில் அரசியலில் வேண்டும் விழிப்புணர்வு என்று கவி பாட வருகிறார் திணை ரவி. கோவையில் பிறந்து வளர்ந்தவர். இளங்கலை பௌதிகம் அரசு கலைக்கல்லூரியில் பெற்றவர். முதுகலை கணினியியல் கோபி கலைக்கல்லூரியில் பயின்றவர். சமூக நீதியின் கொடையால் பெற்ற முதல் தலைமுறை பட்டதாரி இவர். கணினி பொறியாளராக 20 வருடங்களாக நியூஜெர்சியில் வசித்து வருகிறார். கவிதை வாசித்தல் இவருக்கு பிடித்த விஷயம். கவிதை வடிக்க இப்போது பழக்கம். அரசியல்வாதிகள் அல்லாத அரசியல் வியாதிகள் பெருகி போன இக்கால சூழலில் அரசியலில் வேண்டும் விழிப்புணர்வு என்று தனது கவிதையை படைக்க வருகிறார் ரவி. வாங்க ரவி. அனைவருக்கும் வணக்கம். அகமலரும் வணக்கம் அவையினருக்கும் சொல்வேன். கவி அவைத்தலைவர் தரும் தலைப்பில் கவி புனைய வந்தேன். அரசியல் தொன்று தொட்ட காலம் முதல் இருக்குது இந்த பண்டம். அரசியல் பண்டம் தொன்று தொட்ட காலம் முதல் இருக்குது இந்த பண்டம். அதன் இடுபொருள்கள் என்னவென்று அறிய முடியா பண்டம். காலத்தை போல் என்றும் தன்னை தகவமைக்கும் பண்டம். சிறு நூலிலைதான் வேறுபாடாவென்று நம் அவையோர் சொல்ல வேண்டும். காலத்தை போல் தன்னை என்றும் தகவமைக்கும் பண்டம். சிறு நூலிலைதான் வேறுபாடாவென்று நம் அவையோர் சொல்ல வேண்டும். வேண்டும் மக்கள் தேவைக்கெல்லாம் வளைந்திடாத பண்டம். தனக்கு வேண்டப்பட்டோர் அனைவருக்கும் உருகிவிடும் பண்டம். உழைக்கும் மக்கள் குரலை கேட்க செவியில்லாத பண்டம். பிறர் உழைப்பில் வாழ்வோர் களிப்பின் சிரிப்பை காது விரிய கேட்கும். உழைக்கும் மக்கள் குரலை கேட்க செவியில்லாத பண்டம். பிறர் உழைப்பில் வாழ்வோர் களிப்பின் சிரிப்பை காது விரிய கேட்கும். கேட்கும் அவைக்கு சொல்வேன் இதில் 2 வகை பண்டம். அவை இடது என்றும் வலது என்றும் பெயரை கொண்ட பண்டம். உலகில் உள்ளோர் சரிசமம் என இடதுசாரி பண்டம் சொல்லும். மேலும் கீழும் உண்டெனவென்ற வலதுசாரி சொல்லும். உலகிலுள்ளோர் சரிசமம் என இடதுசாரி பண்டம் சொல்லும். மேலும் கீழும் உண்டெனவென்று வலதுசாரி சொல்லும். சொல்லும் பேசும் மொழியில் பேதம் காணும் வலது பண்டம். இது கல்வி நிலம் இனமதம் என அனைத்திலும் உள்ள பண்டம். இடதுசாரி பண்டம். சொல்லும் பேசும் மொழியில் பேதம் காணும் வலது பண்டம். இது கல்வி நிலம் இனம் மதம் என அனைத்திலும் உள்ள பண்டம். செய்யும் தொழிலை ஏற்றி இறக்கி புரளி பேசும் பண்டம். அட உண்ணும் உணவில் கூட மூக்கை நுழைத்து வாசம் பிடித்து பார்க்கும். செய்யும் தொழிலை ஏற்றி இறக்கி புரளி பேசும் பண்டம். உண்ணும் உணவில் கூட மூக்கை நுழைத்து வாசம் பிடித்து பார்க்கும். பார்க்கும் எதையும் பகுத்து பார்த்து ஏற்கும் இடது பண்டம். இடதுசாரி அரசியல். பார்க்கும் எதையும் பகுத்து பார்த்து ஏற்கும் இடது பண்டம். படித்த மனிதரையும் பாமரரையும் உழைத்து உண்ண சொல்லும் பண்டம். கருத்து பொருள் உபரி கொண்டு பதப்படுத்திய பண்டம். வர்க்க பேதமில்லா உலகம் ஒன்றை படைக்க முயற்சி செய்யும். இந்த இடதுசாரி பண்டம் கருத்து பொருள் உபரி கொண்டு பதப்படுத்திய பண்டம். வர்க்க பேதமில்லா உலகம் ஒன்றை படைக்க முயற்சி செய்யும். செய்த பண்டம் 2 நமது பசியை தீர்க்கா நிலைதான் என்றும் கண்டு புதியதொன்று படைக்க சினந்து எழுந்தது ஈரோட்டு சிங்கம். செய்த பண்டம் 2 நமது பசியை தீர்க்கா நிலைதான் என்றும் கண்டு புதியதொன்று படைக்க சினந்து எழுந்தது ஈரோட்டு சிங்கம். சேர்ந்து புத்தி தீட்டும் வித்தை கற்று தந்த காஞ்சி தங்கம். கற்ற அனைத்தையுமே சட்டம் செய்தது திருக்குவளை தீப்பந்தம். சேர்ந்து புத்தி தீட்டும் வித்தை கற்று தந்த காஞ்சி தங்கம். கற்ற அனைத்தையுமே சட்டம் செய்தது திருக்குவளை தீப்பந்தம். பந்தபாசம் சாதி மதம் ஏழை பணக்காரன் என்ற பேதமில்லாதுண்டு வாழ்ந்தோம் நீண்ட காலம் நாம்தான். இந்த சமூக நீதி பண்டம் கொண்டு பந்தபாசம் சாதி மதம் ஏழை பணக்காரன் என்ற பேதமில்லாதுண்டு வாழ்ந்தோம் நீண்ட காலம் நாம்தான். என்றும் பசிபோக்கி நிலையுயர்த்தி வளம் பெறுவோம் என்று
நாம் நினைத்த நினைப்பில் தீயை பாய்ச்ச புறப்பட்டார் சிலர் இன்று. என்றும் பசிபோக்கி நிலையுயர்த்தி வளம்பெறுவோம் என்று நாம் நினைத்த நினைப்பில் தீயை பாய்ச்ச புறப்பட்டார் சிலர் இன்று. இன்று நூலடைத்த பண்டமாக்கி இதை தூக்கி வீச கண்டும் அதை தடுத்து நிறுத்த இன்னும் நாம் ஏன் தாமதிக்க வேண்டும்? இன்று நூலடைத்த பண்டமாக்கி சிலர் தூக்கி வீச கண்டும் அதை தடுத்து நிறுத்த இன்னும் நாம் ஏன் தாமதிக்க வேண்டும்? அதற்கு வழி நாம் அனைவருமே ஆயுதம் எடுக்க வேண்டும். அதற்கு வழி நாம் அனைவருமே ஆயுதம் எடுக்க வேண்டும். பொறுங்கள், அது பகுத்தறிவு ஆயுதம்தான் என உறுதி கொள்ள வேண்டும். பொறுங்கள், அது பகுத்தறிவு ஆயுதம்தான் என உறுதி கொள்ள வேண்டும். நன்றி. வெகு சிறப்பான கவிதை, வாழ்த்துக்கள்ங்க. உழைப்பவர் குரல் செவிக்கு எட்டுவதில்லை, உழைப்பை சுரண்டி களிப்பாட்டம் ஆடும் அவர்கள் குரலுக்கு மட்டும் ஏன் செவி சாய்க்க வேண்டும் கேட்டீங்க. ஆயுதம் எடுக்க வேண்டும் சொல்லிட்டு உடனே சொல்லிட்டீங்க பகுத்தறிவு ஆயுதத்தை கையில் எடுங்கன்னு. வெகு சிறப்பு. நான் கூட பயந்துட்டேன் ஆயுதம் எடுக்க சொல்லிட்டீங்களேன்னு. சிறப்பு, வெகு சிறப்பு. அம்மா வாங்க, கருத்து சொல்லுங்க. இல்ல, அவர் சொல்லேன்னு எனக்கு தெரியும். பகுத்தறிவு தான் அவர் சொல்ல முடியும், வேற ஆயுதங்கிறது. ஏன்னா ஈரோடு சிங்கத்தை பத்தி பேசிட்டு அவரு கடைசியில ஆயுதத்தை சொல்ல முடியாது இல்லையா, பகுத்தறிவு தான் சொல்ல வேண்டி இருக்கும். அதான் ஒரு கவிதைக்குள்ள வந்து நிறைய நம்ம வந்து நம்முடைய உணர்வுகளை வந்து பதிவு செய்யறது ஒரு பக்கம், நம்முடைய பதட்டங்களையும் கவலைகளையும் பதிவு செய்யறது இன்னொரு பக்கம். இதுல வந்துட்டு ஒரு சொல்ற எல்லா விஷயத்திலயும் வந்து ஒரு கவலை வெளியில வந்துகிட்டே இருக்கு வந்து. ஏன்னா நம்முடைய பெருமைகள் எல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. ஈரோட்டு தந்தை பெரியார்ல இருந்து, அல்லது அண்ணாவை பத்தி, அல்லது நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டே வரையில கலைஞர் வந்து அந்த கற்றது அனைத்தையும் சட்டமாக்கி தந்து தங்கம் சொல்லிட்டு கலைஞரை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு வந்து. அவர் முதல் முறை பட்டதாரி வேற. என்னன்னா இது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கையில வந்து இதுல இருந்து நம்ம இந்த இவ்வளவு ஆழமாக ஒரு நடைபோட்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு சமூக நீதி கருத்துக்களையும் அல்லது சமூக நீதி சட்டங்கள்லையும் முன்னெடுத்து ஒரு கைவீசி நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சமூகம் பின்தங்கிடக்கூடாதுங்கிற ஒரு கவலையும் ஏக்கமும் அந்த கவிதைக்குள்ள தெரியுது. ஏன்னா நம்ம எல்லாருமே இன்னைக்கு சமூக அரசியலை பேசக்கூடிய எல்லாருக்குமே இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய பெரிய ஒரு கவலையும் பதட்டமும் இதுவாதான் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து அதனுடைய பயன்களை அனுபவிச்சவங்க. இந்த சமூகத்துல வந்து இன்னைக்கு இந்த திராவிட இயக்கங்கள் கொண்டு வந்த சட்டங்களின் வழியாக அல்லது சிந்தனைகளின் வழியாக பகுத்தறிவின் வழியாக நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள், வாழ்க்கையை வந்து நம்ம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு மிக மற்ற மாநிலங்களோட நம்ம மிக நல்ல ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அது எல்லாமே அவங்க தந்த ஒரு வரம் மாதிரிதான். அத எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஆனா இப்போ வந்து நம்ம பொறுத்த அளவுக்கு இது எல்லாத்தையும் நம்ம யாரும் பறிச்சுக்கிறதுக்கோ அல்லது காத்துக்கிட்டு இருக்காங்கிற ஒரு கவலையை வந்து இந்த கவிதைக்குள்ள பார்க்க முடியுது. அது எல்லாருடைய கவலையும் அதுதான், எல்லாருடைய பதட்டமுமா அது இருக்கு. 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து 50-60 ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடி பெற்ற நம்முடைய உரிமைகளையும் நம்முடைய அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கை மாற்றங்களையும் நம்ம இன்னைக்கு பறி கொடுத்துருவோமோங்கிற ஒரு மனநிலை நம்ம எல்லாத்தையும் இருக்கு. அதுதான் இந்த கவிதைக்குள்ள நான் பார்த்த ஒரு விஷயம். நிச்சயமா அதற்கு நம்ம போராடுவோம், விட்டு கொடுத்துட மாட்டோம்னு நான் நினைக்கிறேன். நான் போராடாம வந்து எதுவுமே கிடைக்காது. இவ்வளவு காலம் நம்ம வந்து சில தலைவர்களுடைய போராட்டத்தின் வழியாக நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கைய வந்து மாற்றத்தை வந்து அவங்க உருவாக்கி தந்துட்டு போனாங்க. ஆனா இனி நாம தான் போராட வேண்டிய ஒரு இடத்துல இருக்கோம். தலைவர்கள் பின்னாடி நம்ம இன்னைக்கு நமக்காக போராடக்கூடிய தலைவர் பின்னாடி வந்து நம்ம அணிவகுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதன் வழியாதான் நம்ம வந்து இந்த சமூக மாற்றத்தை தக்க வைத்துக் கொள்ள முடியும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம பகுத்தறிவுங்கிறது நிச்சயமாக நம்ம கிட்ட இருக்கு.
ஆனா நம்ம வந்து அதை இழந்து விடாமல் தக்க வைத்துக் கொள்வதற்கான ஒரு போராட்டத்தை நாமளும் மேற்கொள்ளணும்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள்.